வணக்கம் நேயர்களே. ஆன்மீகம் என்றால் ஆன்மா சம்பந்தப்பட்டது என்று நமக்கு தெரியும். ஆன்மா சம்பந்தப்பட்டது என்றால் அதில் வாழ்க்கை முழுவதும் அடக்கம் இல்லையா? இருந்தாலும் ஆன்மீகம் என்கிற போது பிரதானமாக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அப்படிப்பட்ட விஷயங்களில் முதலாவதாக இருப்பது கடவுளை நம்புவது, கடவுள் மீது அன்பு வைப்பது, எந்த கைமாறும் கருதாமல் கடவுளை நம்புவது. சரி, இது ஒரு பக்கம். இந்த கடவுள் நம்பிக்கையோடு கடவுள் மீது செலுத்துகிற அன்போடு சேர்த்து வேறு ஏதாவது உண்டா என்றால், அடுத்ததாக ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிப்பது தர்மம். இன்னும் சொல்லப்போனால் கடவுளே தர்மம், தர்மமே கடவுள் என்பதுதான் பாரத பாரம்பரியம். தர்மம் எவ்வளவு உயர்ந்தது, தர்மத்தின் மீதான பிடிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதற்கு ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் போதும். எப்போதெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கேள்விக்கு வள்ளுவர் நமக்கு விடை சொன்னார். செல்லும் வாயெல்லாம் செயல் என்றார். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அறம் செய்வது, தர்மம் செய்வது, தர்மத்தை கடைப்பிடிப்பது, அறத்தை கடைப்பிடிப்பது, அறநெறியில் வாழ்வது என்றால் இத்தனை வயதுக்கு மேல் என்று இல்லை, இந்த தருணத்தில் என்று இல்லை. அலுவலகமாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வெளி வாழ்க்கையாக இருந்தாலும், சின்ன வயதாக இருந்தாலும், முதுமையாக இருந்தாலும் எப்போதும் அறத்தின்படி வாழ்வது. சரி, இந்த அறத்தின் மீதான பிடிப்பு ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்தால் நமக்கு புரியும் என்று எண்ணினோமே, அந்த ஒருவர் யார்? அந்த ஒருவர் விஸ்ரவா என்கிற முனிவருடைய மகன். விஸ்ரவாவின் மகன் என்பதனாலேயே அவருக்கு வைஸ்ரவணன் என்று பெயர். யாரை பார்க்கிறோம் என்பது உங்களில் சிலருக்கு இப்போது புரிந்திருக்கும். சாக்ஷாத் குபேரன். நமக்கெல்லாம் குபேரன் என்றவுடன் செல்வத்திற்கு அதிபதி என்பதுதான் நினைவுக்கு வரும். நவநிதியங்களுக்கு தலைவன் என்பதுதான் நினைவுக்கு வரும். குபேர பூஜை செய்தால் குபேர சம்பத்து கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். ஆனால் குபேரனுக்கு அந்த நிலைமை எப்படி வந்தது என்பதுதான் இப்போது நாம் எண்ணி பார்க்க வேண்டியது. விஸ்ரவாவின் மகனாக பிறந்த குபேரன் அப்போது வைஸ்ரவணன் என்று அழைக்கப்பட்டவன். அப்பாவிடத்தில் வணங்கினான். அப்பா சொன்னார், போய் தவம் செய். அந்த கால வழக்கம் அதுதான். பிள்ளை ஓரளவுக்கு கல்வி பெற்றவுடன் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனை எண்ணி தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் செய்து வாழ்க்கையை பக்குவப்படுத்தி கொண்டு விட்டால் அதன் பின்னர் வேறு எதற்கு வேண்டுமானாலும் ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் அந்த முனிவர்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் தவம் செய் என்றார். இவனும் தவம் செய்வதற்கு போனான். நீண்ட நாட்கள் தவம் செய்தான். பிரம்மா எதிரில் வந்தார். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். பிரம்மா எதிரில் வந்திருக்கிறார். மற்றவர்களெல்லாம் என்ன கேட்டார்கள்? நமக்கு தெரியும், நிறைய பேர் தவம் செய்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்ன கேட்டார்கள்? எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்றெல்லாம் கேட்டார்கள் இல்லையா? இப்போது இந்த வைஸ்ரவணன் கேட்டான், நான் எப்போதும் தர்ம நெறியில் இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளத்திலிருந்து தர்மம் விலகாமல் இருக்க வேண்டும். பிரம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இப்படியும் கூட ஒரு வேண்டுதலா? சரி, நீ எப்போதும் தர்ம நெறியிலேயே இருப்பாய், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அறம் என்றைக்கும் பிசகாது என்று வரம் கொடுத்தார். அவன் கேட்டது அவ்வளவுதான், அதை கொடுத்து விட்டார். அதோடு நிறுத்தவில்லை. கேட்பதை மிகவும் பணிவாகவும் நல்லதாகவும் அவன் கேட்டபோது அவராகவே முன்வந்து அவனுக்கு
சில வரங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அப்பா, எவன் உள்ளத்தில் தர்மம் பிசகக்கூடாது என்று கேட்கிறானோ அவன்தான் பணத்தை, செல்வத்தை, பொருளை சரியாக கையாள முடியும். எனவே உன்னை நான் நவநிதியங்களுக்கு அதிபதி ஆக்குகிறேன் என்றார். எப்படி? நவநிதியங்களுக்கு யார் அதிபதியாக இருக்க முடியும் என்றால், யார் உள்ளத்தில் தர்மம் இருக்கிறதோ அவர்தான் இருக்க முடியும். சரியான விதத்தில் தர்ம வாழ்க்கை வாழக்கூடியவர்தான் பணத்தை சரியாக கையாள முடியும். நம்முடைய புருஷார்த்தங்கள் என்று சொல்கிறோமே, வாழ்க்கையினுடைய ஒப்ஜெக்டிவ்ஸ், அந்த 4 ஒப்ஜெக்டிவ்ஸில் முதலாவதாக இருப்பது தர்மம், அடுத்தது அர்த்தம் என்கிற பொருள், அதன்பின் காமம், அதன்பின் மோட்சம். மனித வாழ்க்கையே தர்மத்தில் நிலையூன்றி அந்த தர்மத்தின் வழியாக பொருள் சேர்த்து அந்த பொருளை முறையாக செலவழித்து இன்பம் துய்த்தால் வீடு பேற்றை அடையலாம், வாழ்க்கை நிறைவு பெறும் என்பதைத்தான் இந்த சீக்வென்ஸ் ஆஃப் தி புருஷார்த்தங்கள் நமக்கு காட்டுகிறது. இப்போது குபேரன் இப்படி கேட்டவுடன், நவநிதியங்களுக்கு நீதான் அதிபதியாக இருக்க முடியும், உன்னை நவநிதியங்களுக்கு அதிபதியாக்குகிறேன், தர்ம நெறியிலே பொருளை செலவழிக்க வேண்டும், ஸோ யூ ஷல் மானிட்டர் என்று கொடுத்தார். அதோடு நிறுத்தவில்லை. நவநிதியங்களுக்கு நீ அதிபதியாக இருப்பாய் என்றால் 8 திசைகளில் வடக்கு திசைக்கும் நீ தலைவனாக இருப்பாய். அந்த வடக்கு திசையிலே நீ இருந்து கொண்டு சுற்றிலும் இருக்கிற பல திசைகளுக்கு அவ்வப்போது சென்று பொருள் சரியாக செலவழிக்கப்படுகிறதா, முறையான வழியில் அது செலவழிக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் நீ பார்ப்பாய். அப்படித்தான் கேட்காமலேயே 2வது நிலை அவனுக்கு கிடைத்தது. அவன் கேட்டது தர்ம நெறியிலே இருக்கிற சிந்தனை என்பதுதான். ஆனால் கேட்காமல் அவனுக்கு கிடைத்த ஒன்று, நிதிக்கெல்லாம் அவன் தலைவன். கேட்காமலே கிடைத்த 2வது, வடதிசைக்கு அவன் அதிபதி. இதோடு நிறுத்தவில்லை பிரம்மா, கேட்காமலேயே இன்னொன்றையும் கொடுத்தார். அது என்ன தெரியுமா? பொருள் எப்படி செலவழிகிறது என்று பார்ப்பதற்கு நீ அவ்வப்போது போக வேண்டும், இங்கேயும் அங்கேயும் போய் பார்த்துவிட்டு வர வேண்டும். எனவே அதற்கு ஒரு மோட் ஆஃப் கன்வேயன்ஸ் உனக்கு வேண்டும். சத்தியலோகத்தில் மிக நெடுங்காலமாக விஸ்வகர்மா உருவாக்கி கொடுத்த ஒரு புஷ்பக விமானம் இருக்கிறது. சிருஷ்டிகர்த்தாவுக்காக அவன் உருவாக்கி கொடுத்தது. ஆனால் அது பயன்படுத்தவே இல்லையப்பா, புத்தம் புதியதாக சத்தியலோகத்தில் இருக்கிறது, அந்த புஷ்பக விமானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று அதையும் குபேரனுக்கு கொடுத்தார். பாவம் குபேரன் இந்த புஷ்பக விமானத்தைத்தான் அவனிடத்திலே இருந்து ராவணன் பறித்து கொண்டு, கடைசியில் நாம் பார்த்தால் ராமாயணத்தில் ராமனும் சீதையும் இலங்கையிலே இருந்து வந்தார்களே அந்த புஷ்பக விமானம். ஆனால் குபேரனுக்கு வருவோம். புஷ்பக விமானம் அவனிடத்திலே இருந்து போய்விட்டது என்றாலும் கூட இன்றைக்கும் குபேரன்தானே வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் நவநிதியங்களுக்கு தலைவனாகவும் இருக்கிறான். இன்றைக்கும் கூட குபேர பூஜை செய்தால் நமக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? அந்த குபேர தன்மை, செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மை அவனுக்கு எப்படி கிடைத்தது? எப்போதும் நான் தர்ம நெறியிலே இருக்க வேண்டும் என்கிற அந்த பிடிமானம். தர்மம்தான் கடவுள், கடவுள்தான் தர்மம் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் வழியாக நாமும் உணர்கிறோம். தொடர்ந்து எண்ணி பார்க்கலாம் வாருங்கள். அர்ஜுனா, வேகமாக அம்பை எய்துவிடு என்று 2-3 முறை கண்ணன் சொல்லி பார்த்தான். அர்ஜுனன் கேட்கவில்லை. கண்ணனுக்கு இப்போது கோபம் வந்தது. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கண்ணன் சொன்ன பின்னர், இவ்வளவு தூரத்திற்கு அவன் நமக்கு பாடம் புகட்டிய பின்னர், அவனை இப்போது ஆயுதம் எடுக்க வைத்திருக்கிறோமே, தவறில்லையா? தெய்வம் தான் சொன்ன வாக்கையே பொய்க்கும்படியாக நாம் செய்வதா?
அர்ஜுனன் பேச பேச பேசாமல் இருந்த கண்ணன் அர்ஜுனன் அப்படி அழைக்க மெல்ல திரும்பினான். நான் உள்ளத்தில் நினைத்ததை நீ எனக்காக செய்து விட்டாயா என்று கையெடுத்து கூப்பி வணங்கிக் கொண்டிருந்தார் பீஷ்மாச்சாரியர். என்ன நடந்தது?